ஆயிடுச்சு. வந்துச்சு. சக்காயிருச்சு. ஐயோ! நேர்ல மட்டும் இருந்துன்னு வச்சுக்கோ, மண்டைய பேத்து எடுத்துருவேன். உங்களுக்கு நான் மண்டைய பேத்துட்டா? என்னது இது? ஸ்டைலு. கேவலமா இருக்கு. பொறுக்கி தெரியுமா? பொறுக்கி மாதிரி இருக்கு. எங்க போய் பண்ணிட்டு வந்த? பக்கத்துல சலூன்ல. அசிங்கமா இருக்கு ஆக்சுவலா. ஏதோ நோய் வந்த மாதிரி. காட்டு, அதை ஒழுங்கா காட்டு. பேய் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உனக்கு முதல்ல விரட்டி விடுறேன். வெயிட் பண்ணு. என்னடி பண்ணிருக்க? எதுக்கு பண்ண? ஒருத்தர் சிரிச்சுட்டே இருக்காரு. எருவ மாடி படிக்க விடுறீங்களா? நிம்மதியா என் பிபி ஏதா விட மாட்டீங்க போல. ஒரு சைடு தான் கோடு போட்டேன். நான் காசு கொடுத்து போட்டேன். ஆனா அது நல்லா சொட்டை விழுந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளவு கொழுப்பு உனக்கு. நல்லா இருக்கிறத கெடுக்கிறதுக்குன்னு ஏதாவது வேலை பார்த்துட்டு வரியா? கிளம்பு. காலேஜ் கிளம்பு. நீ வீட்டுல வெட்டியா இருந்து மென்டல் வேலை பார்த்துட்டு இருக்க. காலேஜ் கிளம்பு. கொழுப்பாடி உனக்கு. கொழுப்பு முந்தி போய் கிடக்குதா உனக்கு? இருக்கிற கோத்துக்கு நங்க நங்க அடிக்கலாம் போல இருக்குது. அழகா இருக்கிறத ஏண்டிக்கு எடுத்துட்டு வர? இன்ஸ்டன்ட் போட்டிருக்கேன். இன்ஸ்டா. எதால அடிப்பேனே தெரியல நானு உன்ன. மென்டலிட்டி ஏடி. நேர்ல பார்த்தா நல்லா தெரியும். நேர்ல பார்த்தா சொட்ட மாதிரி தெரியுமா? பாதி சொட்ட மாதிரி பண்ணிட்டு வந்துருக்கிற. அதான் மென்டலிட்டியான்னு கேக்குறேன். எதுக்கு இதுன்னு சொல்லிப்போ. தெரியல, எனக்கு ரொம்ப நாளா ஆசை கோடு போடணும்னு. அடுத்த டைம் 2 கோடு போட போறேன். ஏன்டி இப்படி பண்ணிட்டு வந்திருக்கிற? ஐயோ, உன்னை பார்த்தாலே பயமா இருக்கு. உன்னெல்லாம் விட்டு போலாமான்னு எனக்கு இப்ப டவுட் வருது. நாளைக்கு எதையாவது முன்ன பின்ன பண்றது நின்றுவியோன்னு எனக்கு பயமா தான் இருக்குது. வீட்டுல குழந்தை அம்மா தனியா விட்டுட்டு போனா வர்றதுக்குள்ள ஏதாவது வேலை பண்ணி வைக்க. அந்த மாதிரிதான் திருட்டு வேலை பண்ணி வச்சிருக்கிற. எனக்கு இப்ப பாரு, ஏன்ச்சும் வீட்டுக்கு வந்து உட்காரணும் போல இருக்குது. நைட்டு நான் வர்றேன். நல்லா சரி வந்துடாத. இந்த மூஞ்சில வச்சுட்டு வந்துடாத. இரு, நான் கமலேஷ் கூட்டு போய் காட்டுறேன். நான் ஒண்ணு பண்ணிட்டேன். என்ன நீ பார்த்தா என்ன சொல்லுவேனே தெரியல எனக்கு. என்ன கோலம் அலங்கோலம் பண்ணுன்னு கோடு போட்டிருக்க தெரியலையா? அது எதுக்கு அசிங்கமா போட்டிருக்கிற? சும்மா ஐப்ரோல் போய் யாராவது கோடு போடுவாங்க? உனக்கு ஐப்ரோவே கிடையாது. போய் கோடு வேற போட்டிருக்கிறாளாமா. கோடு கேவலமா இருக்குது. ஐப்ரோ இருந்து கோடு போட்டா கூட வித்தியாசம் தெரியாது. அம்மா அங்க பாரு, இந்த சைடு பாரு, அவர் திக் பண்ணி விட்டுருக்காரு. முளைக்கவே முளைக்காது சாமி. அந்த வேலை செய்யாத. ஐப்ரோ நிறைய இருந்தாதான் நல்லா இருக்கும். அம்மா புடுங்கலமா, பிளேடு வச்சுதாம்மா கோடு போட்டா. ஷேவ் தான் பண்ணி விட்டுருக்காரு. அந்த வேலை செய்யாத. எதை செய்யணுமோ அதை செய்யி. நல்லா சாப்பிடணுமா சாப்பிடு. நல்லது வாங்கி சாப்பிடு. இந்த ஒரு ரொட்டி, இந்த பண்ணையவே வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறது. அதை விட்டு போட்டு கோடு போட்டாலும் கோடு. ஐப்ரோ ஒப்பாவாட்டு உனக்கு ஐப்ரோவே கிடையாது. இதுல இந்த கன்றாவிதி வேற. ஒரு அளவுக்கு டீசென்ட்டா தான் இருக்கா. காச மாட்டேங்கிறா. பசங்க மண்டையில கோடு போட்டுட்டு திரிவானுங்க. இது கண்ணுல கோடு, ஐப்ரோல கோடு போட்டுட்டு தெரியும். நல்லா இல்லையாம்மா? அழகா இருக்குமா? அது இந்த புழு வெட்டு வந்தா முடி கொட்டும். அந்த மாதிரி இருக்கு. நீ வந்து எனக்கு அலோபேசியா டிசீஸ் சொல்ற. இது ஸ்ட்ரெயிட் லைனா அவர் அழகா போட்டுட்டு இருக்காரு. இந்த வேலை செய்யாத. ஐப்ரோ முடி ஏற்கனவே ஐப்ரோ முடி வளர மாட்டேங்குது. இருக்கிற முடி போய் வெட்டி எடுத்து வச்சிருக்கு. அத வளர்ந்துட விடு. ஒரு இத்தனூண்டு விளக்கெண்ணெய் கீது இப்படி வச்சு வச்சு எடுத்து வளர்த்து அந்த ஐப்ரோ.